ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சிந்தனைக்காக சில நிகழ்வுகள். பாகம் 2, திருச்சபையின் கடந்த கால நிகழ்வுகள். பாகம் 2, தொடக்க கால கிறிஸ்தவ சமூகங்கள் எப்படி வாழ்ந்தன என்பதை திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் 4 வசனம் 32 காணலாம். அதில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஆனாலும் அவர்கள் நடுவே பிளவுகளும் இருந்தன என்பதை கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 1 வசனம் 10 காணலாம். அதில், சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என்று புனித பவுல் எழுதியிருக்கிறார். மேலும் பேதுருவுக்கும் பவுலுக்கும் இடையே கூட கருத்து வேற்றுமைகள் இருந்தது. பேதுருவை நேருக்கு நேராக பவுல் எதிர்த்தார் என்பதை கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 14 வரை உள்ள பகுதியில் காணலாம். அதை பற்றி இப்போது சுருக்கமாக பார்க்கலாம். தீத்து கிரேக்கராய் இருந்தும் விருத்த சேதனம் செய்து கொள்ளுமாறு அவரை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. திருட்டுத்தனமாய் நுழைந்த போலி சகோதரர்கள் அங்கு இருந்ததால் தான் விருத்த சேதனத்தை பற்றிய பேச்சே எழுந்தது. பவுல் அவர்களுக்கு அடிபணியவில்லை. யாக்கோபின் ஆட்கள் சிலர் வருமுன் பேதுரு பிற இனத்தாருடன் உண்டு வந்தார். ஆனால் அவர்கள் வந்தபின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார். மற்ற யூதர்களும் இந்த வெளிவேடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர். பர்னபாவை கூட இது கவர்ந்து விட்டது. இதை கண்ட பவுல் எல்லார் முன்னிலையிலும் பேதுருவிடம் கேள்வி கேட்டார். அதாவது, திருத்தூதர் பேதுருவும் பவுலும் 2 விதமான அணுகுமுறைகளை முன்வைத்தனர். கிறிஸ்தவ சமயம் யூத இனத்தாருக்கு உரியதா, உலகின் எல்லா மக்களுக்கும் உரியதா என்ற நிலைப்பாட்டிற்கு பேதுரு யூத இனத்தவரை ஆதரித்தார். யூத சமய பழக்க வழக்கங்களை கைவிடக் கூடாது என்றார். ஆனால் பவுல் கிறிஸ்துவின் நற்செய்தி எல்லா இனத்தவரையும் சென்று அடைய வேண்டும். விருத்த சேதனம், மோசேயின் சட்டம், உணவு பற்றிய தீட்டுகள் போன்ற யூத பழக்கங்களை மற்றவர்கள் மேல் திணிக்க கூடாது. உலகின் எத்திசையிலும் கிறிஸ்தவ சமூகங்களை உருவாக்க வேண்டும். யூதருக்கென்று தனி சலுகை இல்லை என்றார். பிறகு பேதுருவும் பிற இனத்தார் கிறிஸ்தவராக மாறும்போது அவர்கள் மேல் சுமைகளை சுமத்தலாகாது என்று ஒப்புக்கொண்டார். இறுதியாக எருசலேம் சபையின் தலைவராக இருந்த யாக்கோபு முடிவு வழங்கினார். கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்க கூடாது. இதை திருத்தூதர் பணிகள் நூல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 29 வரை உள்ள வசனங்களில் நாம் காணலாம். இதுதான் திருச்சபையின் முதல் பொது சங்கம். இது எருசலேமில் கிபி 50 நடைபெற்றது. ஆக திருச்சபையில் கொள்கை குழப்பம் ஏற்பட்ட போது முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தீர்வு கண்டனர்.
அதன் பின் மீண்டும் பல ஆண்டுகளுக்கு பின் விசுவாச போதனையின் அடிப்படையில் குழப்பம் ஏற்பட்டது. ஆரியுஸ் என்ற அலெக்சாந்திரிய நகரைச் சேர்ந்த குரு ஒருவர் கிறிஸ்துவின் இறைத்தன்மையை மறுக்கும் விதத்தில் சில தவறான கொள்கைகளை போதித்தார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 1 கூறப்பட்டுள்ள வாக்கு, அதாவது தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. இந்த வசனத்தை ஆரியுஸ் என்ற குருவானவர் வாக்கு கடவுளால் படைக்கப்பட்டவர் என்றும் அவர் தந்தையாம் கடவுளிடமிருந்து முற்றிலுமாக வேறுபட்டவர் என்று போதித்தார். இறை தந்தை தம் ஒரே மகனை படைத்து அந்த மகன் வழியாக பிற படைப்புகளை உருவாக்கினார் என்று ஆரியுஸ் கூறியதற்கு பலர் ஆதரவு தெரிவித்தனர், பலர் அவரை எதிர்த்தனர். விசுவாச போதனையின் அடிப்படையில் நாட்டில் குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்க கொன்ஸ்டாந்தின் மன்னர் கிபி 325 நீசேயா நகரில் ஒரு பொது சங்கத்தை கூட்டினார். அமர்வின் போது ஆயர்களுக்கு உரையாற்றினார். சுமார் 300 ஆயர்கள் இதில் பங்கேற்றனர். ஆயர்களின் வாக்குவாதம் கடுமையான போது மன்னர் அமைதி ஏற்படுத்தினார். இறுதியாக பொது சங்கம் ஒரு விசுவாச அறிக்கை வெளியிட்டது. அந்த விசுவாச அறிக்கையை தான் ஒவ்வொரு ஞாயிறன்றும் திருப்பலியில் இன்று வரை சொல்லப்படுகிறது. இந்த சங்கம் நீசேயா முதல் பொது சங்கம் என்று சொல்லப்படுகிறது. கிபி 325 நடைபெற்றது. மூன்றாவது எபேசு பொது சங்கம், இது கிபி 431 நடைபெற்றது. கிபி 428 கொன்ஸ்டாந்தினோப்பிள் மறை முதல்வராக பொறுப்பேற்ற நெஸ்டோரியுஸ் என்பவர் இறைவனின் தாய் என மரியா அழைக்கப்படுவதை எதிர்த்தார். கடவுளுக்கு ஏது தாய்? மனிதர் இயேசுவுக்கு மட்டுமே மரியா தாயாக இருக்க முடியும், இறைவன் இயேசுவுக்கு அல்ல என்பது அவரது கருத்து. அவரது கருத்துக்கு எதிராக அலெக்சாந்திரியா நகரின் மறை முதல்வரான தூய பவுல் என்பவர் மரியா இறைவன் இயேசுவுக்கு அல்ல, மனிதர் இயேசுவுக்கு மட்டுமே தாய் என்றால் இயேசு இருவேறு ஆட்கள் எனும் பிளவு ஏற்படுகிறது. அவர் இறைவனும் மனிதனுமாகிய ஒரே ஆள். எனவே மரியா இறைவனின் தாய் என அழைப்பது சரியே என்றார். இந்த கருத்து மோதல் காரணமாக திருச்சபையே பிளவுபடும் ஆபத்து ஏற்பட்டது. இப்பிரச்சனையை தீர்க்க எபேசு நகரில் 431 பொது சங்கம் கூட்டப்பட்டது. நெஸ்டோரியோவின் போதனை தவறு என்று பொது சங்கம் அறிவித்தது. கிறிஸ்து மனித இயல்பு இறை இயல்பு இரண்டையும் முழுமையாக கொண்டவர். அதே நேரத்தில் அவர் ஒரே ஆள்தான். எனவே கிறிஸ்துவின் தாய் உண்மையிலேயே இறைவனின் தாய் என்று எபேசு சங்கம் தெளிவுபடுத்தியது. நான்காவது கால்செதோன் பொது சங்கம் கிபி 451 நடைபெற்றது. எபேசு பொது சங்கம் 431 கிறிஸ்துவை பற்றி தெளிவான கொள்கையை வழங்கிய பிறகும் சிலர் அதை எதிர்த்தனர். எனவே மார்சியன் மன்னர் கால்செதோன் நகரில் 451 ஆண்டு ஒரு பொது சங்கத்தை கூட்டினார். அந்த சங்கத்தில் எபேசு சங்க போதனை மீண்டும் அழுத்தமாக எடுத்துரைக்கப்பட்டது.
இஸ்லாமின் தோற்றமும் வளர்ச்சியும். அரேபியாவில் கிபி 570 முதல் 631 வரை முகமது நபி அவர்கள் வாழ்ந்தார். மோசே முன்னறிவித்த இறைவாக்கினராக தம்மை அறிவித்தார். தமக்கு கபிரியேல் அதிதூதர் வழியாக இறை உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டதாக அவர் உணர்ந்ததாக சொன்னார். அரேபியாவில் நிலவிய சிலை வழிபாட்டையும் பல தெய்வ வழிபாட்டையும் எதிர்த்தார். கடவுள் ஒருவரே, அவரே அல்லாஹ் என்றார். இஸ்லாம் சமயம் அரேபியா, சிரியா, பாலஸ்தீனா, பெர்சியா ஆகிய பகுதிகளில் விரைவாக பரவியது. பின்னர் மத்திய தரைக்கடல் பகுதி, ஸ்பெயின் ஆகிய இடங்களுக்கும் பிரான்ஸ் நாட்டின் சில பகுதிகளுக்கும் பரவியது. கிபி 711 ஸ்பெயின், போர்த்துகல், பிரான்ஸ் நாட்டின் பெரும் பகுதி அவர்களின் ஆதிக்கத்தின் கீழ் சென்றது. இந்த ஆதிக்கத்தை நிறுத்த பிராங்க் இனத்தவர் ஒன்று சேர்ந்து 732 இஸ்லாமியரோடு மோதலில் ஈடுபட்டனர். கிபி 675 முதல் 754 வரை வாழ்ந்த ஜெர்மனியின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிற புனித போனிபாஸ் இங்கிலாந்தில் பிறந்தார். புனித ஆசீர்வாதப்பர் தொடங்கியிருந்த துறவற சபையின் உறுப்பினர் ஆனார். இவர் திருத்தந்தை 2ஆம் கிரகோரியை அணுகி அனுமதி பெற்று 718 கிறிஸ்தவ மறையை பரப்புவதற்காக ஜெர்மனி சென்றார். 722 ஆயரானார். தம் தாயகமாகிய இங்கிலாந்திலிருந்து ஆள் உதவியும் பொருள் உதவியும் பெற்று ஜெர்மனியில் மறைபணி புரிந்தார். பல மறை மாவட்டங்கள் உருவாக அடித்தளம் இட்டார். பல துறவற இல்லங்களையும் ஏற்படுத்தினார். இவை கிறிஸ்தவ மறையை போதிக்கும் தளங்களாகவும் மறைபரப்பு பணி தொடர்பு இல்லங்களாகவும் பல திருச்சபையின் முன்னேற்றத்திற்காக துறவற அழைத்தலை வளர்க்கும் இடங்களாகவும் செயல்பட்டன. போனிபாஸின் அயரா உழைப்பால் ஜெர்மனியில் திருச்சபை உறுதியாக வேரூன்றியது. இவர் 754 மறை சாட்சியாக உயிர் நீத்தார். பெப்பின் என்ற பிராங்கின தலைவன் திருத்தந்தையின் விருப்பத்திற்கிணங்க 752 அரசனாக முடிசூட்ட பெற்றான். திருச்சபையின் தலைமைக்கும் பிராக் இனத்தாருக்கும் இடையே நெருங்கிய பிணைப்பு உருவானது. கொன்ஸ்டாந்தின் மன்னர் காலத்தில் இருந்து அரசர்கள், இளவரசர்கள், ஆளுநர்கள் இத்தாலி, சிசிலி போன்ற இடங்களில் பெரும் நிலப்பகுதிகளை திரு தந்தையர்களுக்கு இலவசமாக வழங்கினர். திருச்சபை தலைவர்களாகிய திருத்தந்தையர் பெரும் நில கிழார்களாக மாறினர். கிபி 476 வீழ்ச்சியடைந்த மேற்கு ரோமை பேரரசு 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் பலம் குன்றிய நிலையில் இருந்தது. அரசன் கீழை பகுதியில் தங்கியிருந்தான். லொம்பார்து இனத்தவர் இத்தாலி பகுதியில் படையெடுத்தனர். அப்போது பாதுகாப்பு தேடி மக்கள் திரு தந்தையரை நாடினர். கிபி 753ஆம் ஆண்டு திருத்தந்தை ஸ்தேவான் பிராங்கின மன்னராகிய பெப்பினை அணுகி அவனுக்கு ரோமையர்களின் பாதுகாவலன் என்ற பட்டமும் அளித்து லொம்பார்தியரை எதிர்த்து போரிட கேட்டார். இந்த வேண்டுகோளை ஏற்ற பெப்பின் லொம்பார்தியரை போரில் தோற்கடித்தான். இதனால் ரோமை நகருக்கு வடக்கே பெரும் பகுதி அவன் கைவசமாயிற்று. அப்பகுதியை
ரோமை பேரரசிடம் ஒப்படைக்க பெப்பின் மறுத்துவிட்டான். மாறாக திருத்தந்தையிடம் சென்று அவருக்கு அந்நிலப்பகுதியை இனாமாக கொடுத்தான். இது வரலாற்றில் பெப்பின் நன்கொடை என்று அழைக்கப்படுகிறது. இதுவே திருத்தந்தையர் நேரடியாக உலகியல் பாணியில் ஆட்சி செலுத்தவும் அரசியல் அதிகாரம் கொண்டு செயல்படவும் அடித்தளமாயிற்று. மத்திய கால வரலாற்றில் 768 முதல் 814 வரை வன்மை வாய்ந்த மன்னனாக விளங்கியவன் சார்லஸ் பேரரசன். தன் 26ஆம் வயதில் அரச பீடம் ஏறிய சார்லஸ் 46 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். 773 முதல் 774 வரை வட இத்தாலிய பகுதியை ஆட்சி செய்த லொம்பார்டு மன்னன் டெசிடேரியுஸ் என்பவன் திருத்தந்தையின் நாட்டு பகுதியாகிய ரோமை மீது படையெடுத்தான். சார்லஸ் மன்னன் திருத்தந்தையின் உதவிக்கு வந்து டெசிடேரியுஸை முறியடித்தான். சார்லஸ் ரோமை சென்று புனித பேதுருவின் கல்லறை மேல் திருத்தந்தையோடு ஒரு நட்பு உடன்படிக்கை செய்து கொண்டான். ரோமை பகுதிகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்பதோடு கூட ரோமை திருச்சபையின் பாதுகாவலனாக செயல்படவும் முன்வந்தான். 781 இத்தாலியின் பெரும் பகுதியை சார்லஸ் திருத்தந்தையின் நேரடி கண்காணிப்பில் ஒப்படைத்தான். இவ்வாறு திருத்தந்தையின் நாடு உருவானது. இந்த நாடு 1870 வரை நீடித்தது. அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் 2, திருச்சபையின் கடந்த கால நிகழ்வுகள் பாகம் 2 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.